இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்களா? தேவனுடைய சித்தத்தை செய்வதை விட தங்கள் நண்பர்களிடையே இருக்கும் தங்கள் அந்தஸ்தை பற்றியே அக்கறை கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஆராதனை, இது தேவ சித்தம். அல்லேலூயா. இது தேவன் இதை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சித்தமா இதை கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம். என் சித்தத்தை ஏற்றுகிறவன் தான் என்னுடையவனா இருக்க முடியுன்ற. என் சித்தம் செய்யாதவன் எனக்கு சீசனா இருக்க முடியாதுன்ற. அவருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறவனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய நன்மையை வழங்குவேன் என்று சொல்லுகிறார். இங்க பார்க்கிறோம், இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. அன்னைக்கு நண்பர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அந்தஸ்து, எங்களுக்கு உறவு மத்தியில் அந்தஸ்து, நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து. இன்னைக்கு இப்படிதான் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. ஐயோ நான் போலன்னா அவ்வளவுதான், ஞாயிற்றுக்கிழமை நான் ஞாயிற்றுக்கிழமை தெரியும், அன்னைக்கு நான் போலன்னா என் உறவு என்ன மதிக்க மாட்டாங்களே. அப்படி அல்ல. வேதம் தெளிவா சொல்லுது, நம் தேவனுடைய சித்தத்தை செய்வதை விட தங்கள் நண்பர்களிடையே இருக்கும் தங்கள் அந்தஸ்தை பற்றி நாம் அக்கறை கொண்டிருப்போமானால் நாம் தேவனிடத்துல சேர முடியாது, தேவனிடத்துல நிற்க முடியாது. அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய அங்கீகாரத்தை விட மனிதர்கள் அங்கீகாரத்தையே நேசிக்கிறார்கள். தேவன் நம்மளை அங்கீகரிக்கணும்னு யாரும் நேசிக்கிறது இல்லை, ஆண்டவரை தேடுறது இல்லை. மனிதர்கள் நம்மளை அங்கீகரிக்கணும். மனிதத்துல சமுதாயத்துல எனக்கு அங்கீகாரம் வேண்டும், அதனால நான் இன்னைக்கு போயே அவர் சமுதாய கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது பார்க்கிறோம், நித்திய காரியங்களை விட இந்த உலகம் வழங்கக்கூடிய தற்போதைய இன்பத்தையே விரும்புகிறார்கள். நல்லா கவனிங்க. நித்திய என்னது? காரியங்களை விட. இது என்னதுங்க? நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போற காரியம். ஆராதனை என்பது, கர்த்தருடைய ஓய்வு நாள் என்பது நம்முடைய நித்தியத்துக்கு கொண்டு போகிற காரியம். அல்லேலூயா. இது நித்திய தேவனிடத்துல நமக்கும் தேவனுக்குள்ள உறவை பலப்படுத்துகிற நேரம், அவரோடு உள்ள ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிற இடம் தான் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம். கர்த்தரோடு உள்ள உறவை நம்ம 6 நாட்கள் உலகத்தோடு இருக்கிறோம். இது ஒரு நாள் தேவனோடு நாம் உறவு கொள்ள வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதான் ஆண்டவர் சொல்ற, மனிதனுக்காக ஓய்வு உண்டாக்கப்பட்டதை ஒழிய ஓய்வு நாளுக்காக மனிதனை உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. நமக்காகத்தான் அதை உண்டாக்கினார். நம்ம ஓய்வு நாளுக்காக அவர் மனுஷனை உண்டாக்கல, மனிதனுக்காக தான் ஓய்வு நாள். அல்லேலூயா. எல்லாம் மர செடி கொடியெல்லாம் எதுக்கு? மனிதனுக்காக. மரத்துக்காக நம்மளை படைச்சாரா? இல்லவே இல்லை. நமக்காக தான் அதை படைச்சார், நமக்காக தான் அந்த நன்மையை உண்டு பண்ணினார். பிளைட்டை உண்டு பண்ணி இருக்கிறான். எதுக்காக? பிளைட்டுக்காகத்தான் நம்மளை உண்டாக்கிறன்னு படைச்சாரா? இல்லை. நாம் பிரயாணம் பண்ணுவதுக்கு தான் பிளைட், நாம் பயணம் பண்ணுவதுக்கு தான் பிளைட். அதுதான் இந்த சபை.